ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை. அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்னமாக்கும் 6வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் தான் நிற்கிறோம். இந்த சகோதரர் இந்த கழிவு நீர் வடிகால் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு ஏன் என கேட்போம். வாங்க, அபுல் கலாம் என்ற சகோதரர் சொல்கிறாங்க. 76 வயசு முதியவர் சொல்கிறாங்க. வாங்க கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்குலாம் காக்கா, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆக்சுவலாக நான் மெட்ராஸில் தான் இருப்பேன். இங்கே வந்து ஒரு 6 மாதமாக இருக்கேன் ரம்ஜானுக்காக. சரியாங்க. பார்த்ததில் இப்போ நான் எங்கள் தெருவில் தெருவில் இருந்துகிட்ருக்கேன். இதில் காரில் வந்து அழகாக இருக்கும், எந்த விதமான இதுவும் இல்லை. கழிவு நீர்லாம் நாங்களாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் இந்த லைனில் உள்ள ஒரு 15-20 வீட்டுக்கு நாங்களாம் ஏற்பாடு பண்ணி, அதெல்லாம் மண்டலத்திலே சொல்ல போனால் கன்சீல்டு க்ளோஸ் பண்ண கழிவு நீர் இது ஏற்பாடு பண்ணி அங்கங்கே சம்பு கட்டி ஒரு 50 அடிக்கு சம்பு கட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராப்பராக போயிட்டுருக்கு. சரி. இப்படி க்ளீனாக இருக்கும்போது இந்த ரோடு க்ளீனாக இருந்துகிட்ருக்கு. சிமெண்ட் ரோடு போட்டாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் கார்பரேஷனில் போட்டு அருமையாக இருக்குது ரோடு. திருமணத்தில் வரையும் போட்டாங்க, நல்லா இருக்கு. ஆனால் இடையில அவங்க சில பேர் வீடு கட்டும் போது அப்பப்போ அந்த சிமெண்ட் குழியை நோண்டி வச்சுட்டு எடுக்காமல் போனதுனால அந்தந்த இடத்துல அவங்க வீட்டுக்கு எடுத்தா தண்ணி கட்டும். சின்ன விரலில் அடிபட்டாக்கா கையை எடுக்கிற மாதிரி, அதுக்காக ரோடு சரியில்லைன்னு சொல்லலை. அது அவங்க தான் க்ளீன் பண்ணணும். பண்ணிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. இட்ஸ் அ ஸ்மால் இஷ்யூ. மெயின் அப்ஜெக்ஷன் எங்களுக்கு, நாங்கள் போட்ட அந்த கழிவு நீர் 25 வருஷமாச்சு, 30 வருஷமாச்சு போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்ததை எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் தவறான ஒரு எண்ணத்தில் வந்து மலை வடிகாலுங்கிறது வேறு, கழிவு நீர் வடிகாலுங்கிறது வேறு. ஏற்கனவே கழிவு நீர் வடிகால் நாங்கள் வீட்டு வாசலில் க்ளீனாக போட்டு படிக்கட்டெலாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். மலை வடிகால்ன்ற ஒரு இஷ்யூவை கொண்டு வந்துட்டு ஆல் ஆஃப் சடனாக நேற்று காலையில் ஏர்லி மார்னிங் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த கழிவுநீர் போட்ட கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. போட்ட பைப்பு கீப்பு சம்பு கிம்பு எல்லாத்தையும் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். நாங்கள் போட்டதை ரெஸ்டோரிங் ஓடிட்டு இருக்கிறத டிமாலிஷ் பண்ணி இப்போ எல்லா கழிவுநீரும் வெளியே ஊற்றிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து அவங்கவுங்க வீட்டு வாசப்படியையும் அபசகுணமாக அடிச்சுட்டாங்க. காலையில் உள்ளே இருக்கிற எல்லாம் ஏஜ்டு பீப்புள் தெரியலை. வெளியே வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாக்கா அவங்க லோலன்னு கற்றுனாங்க. நாங்கள் இதை பண்ணி ஸ்டாப் பண்ணி மேக்ஸிமம் என் வீட்டு வாசலை இடிக்க விடலாம். கார் இருந்தது. அதனால் எங்களுக்கும் சில அவங்க அதிகாரிகள் தெரியும். ஆனால் டோட்டலாக அவங்க செஞ்சது வந்து இது அராஜகம். இது ஏதோ உள்நோக்கு எதுலாம் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த ரோடு உள்ள ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கோ முடியாது. ஏன்னா முதியோர்கள்லாம் இருக்காங்க. போக்குவரத்துக்கு ஸ்கூல் வேன் வந்துகிட்ருக்கு, போயிட்டுருக்கு, பள்ளிங்கள்லாம் போயிட்டுருக்கு. இது உடனே நாங்கள் முதல்ல எப்படி பண்ணோமோ அதை ரெஸ்டார் பண்ணி வேணும். அவங்க மழை நீர் வடிகால் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலாக கிழக்கேந்து மேற்கு வரையும் தண்ணி மழை பெஞ்சாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும். 5 மினிட்ஸில் ஓடி போயிடும். அதனால அது தேவையே இல்லை. அந்த கோரிக்கை யாரும் வைக்கலை. இதை மறைச்சி யாரோ ஒரு மெம்பர் ஏதோ பண்ணியிருக்காங்க போல் தெரியுது. அதனால் அதை மறைச்சி பண்ணாலும் அவங்க வேறு இடத்துல பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுடைய கழிவு நீர் வடிகாலை போட்டு இடிச்சிட்டு பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ். ரெண்டாவது அஃபென்ஸ் வந்து எங்களுடைய வாசப்படியை ஒவ்வொரு வாசப்படி அவசகுணமாக அடிச்சது. அது பெரிய அஃபென்ஸ். நாங்கள் ஈச்சூல் அவங்க பேர் மேலே நாங்கள் ஈச்சூலை கண்டிப்பாக வீட்டில் போட்டு நாங்கள் சம்புக்கு மேலே போட்டிருந்த அந்த கவரு கருங்கல் எல்லாத்தையும் வேலை தூக்கிட்டு போயிட்டாங்க. தெஃப்ட் அஃபென்ஸ் 3 அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரோட்டை அப்படியே அலங்கோலை படிச்சுட்டு போயிருக்காங்க. வெளியே இப்போ நான் மெட்ராஸுக்கு 2 நாளில் போகணும். எல்லாமே இப்படி நின்றுட்டு இருக்காங்க. இது தயவு செய்து உடனே இம்மீடியட்டாக இது ரெஸ்டார் பண்ணி கொடுக்கணும். இல்லாட்டி நீங்கள் ஃபர்தராக மேலே உள்ள ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். ஃபர்தராக நான் எங்கெங்கே கொண்டு போயிட்டு இந்த சுச்சுவேஷனை காமிச்சு இது மாதிரி எல்லாம் உடைச்சிட்டு ஏதோ ஒரு அன்பிளான்டு ப்ராஜெக்டில் வர்றாங்க நாங்கள் சொல்லுவோம். கொஞ்சம் பார்த்து. இப்போ இங்கே உள்ளவங்க மக்கள் வந்து சாலை வசதி கேட்டாங்க. இப்போ கழிவு நீர் அந்த மழை நீர் விடுறது போல் நம்ம சேம்பர் கட்டன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி தங்களுடைய கருத்து? அது சாலை வசதி யாரும் கேட்கல. எனக்கு அறிவில்லை. ஏன்னா நான் என் கார் வச்சுருக்கேன், நல்லா இருக்குது. அதாவது ஒரு பஸ் வந்தால் ஒரு கார் சைடில் போகலாம். அதெல்லாம் தவறான குறிக்கோள், அது தவறான எண்ணங்கள். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கழிவு நீர் போயிட்டு இருக்கு. அது ஏதாவது பிளாக் ஆச்சு நாங்கள் இல்லை உங்களோட கோரிக்கை வந்து அதே போல் முன்னாடி இருந்த ஒரு குழாய் போட்டு அந்த அதே போல் செயல்பட நீங்கள் எப்படி வச்சுருந்தோமோ அந்த கழிவு நீர் வடிகால் எப்படி வச்சுருந்தோமோ அதை உடைச்சிட்டாங்க. அதை இம்மீடியட்டாக எங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கணும், திருத்தி பண்ணி கொடுக்கணும். அது பெரிய அஃபென்ஸ். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு வெளியே.
கண்டிப்பாக உங்களோட கோரிக்கையை நகராட்சி பரிசீலிக்கும் நம்பிக்கையில் நம்ம அதிரநெல்லில் பதிவிடுறோம். இதே போல் இங்கே வந்து இப்போ இதை தொடர்ந்தால் ஒரு அவசர வாகனம் வர்றதுக்கு கூட இட முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுது. கண்டிப்பாக இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுவாங்க. நம்ம இது அதிரநெல் சார்பாக உங்கள் கோரிக்கையை நம்ம இது பிரசுரிக்கிறோம். இது ரெண்டாவது புரலாங் பண்ணாக்கா இதை எப்படி விட்டுட்டு அவங்க பையில் கிடப்பட போட்டாக்கா அத்தனை வீட்டு கழிவு நீரும் இந்த இதில் தங்கி அந்த குழாயில் தங்கி கொசு உற்பத்தி வந்து கண்டிப்பாக அதாவது சுகாதாரக்கேடு நிச்சயம் வரையும் இதை உடனே செய்யணும். கண்டிப்பாக அதாவது புயல் கால நிவாரண இந்த விஷயத்தை செய்யணும். ஆனால் அது நேற்று எப்படி அவங்க பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இதை பண்ணணும். சரியா கிட்டத்தட்ட 250-300 அடி ரோடை குட்டிச்சவராகி வச்சிருக்காங்க. சரியா ஆனால் காங்கிரீட் ரோடு பஞ்சாயத்து போர்டு போட்டது, பஞ்சாயத்து போர்டு போட்ட ரோட்டையே குட்டிச்சவராகி வச்சிருக்காங்க. சரியாக்கா. எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.